ரமலான் என்பது உள்ளத்துக்கான மாதம். பல கோடைகளுக்கான தானியம் சேமிக்கும் ஒரு வசந்தம் போல் நீண்ட வறட்சிக்கு உள்ளத்தை பண்படுத்தும் அருள் மலையில் நனைக்கும் ஜீவன் கொண்ட மாதம். என் ரூஹ் அதன் உரிமையாளனை, வானம் பூமி அண்ட சராசரங்களின் ரப்பை அதிகம் அடைகின்ற மாதம். இந்நாட்களில் அவனுடனான நெருக்கத்தை அதிகரிக்க உள்ளங்களை எவ்வாறு பயிற்றுவிக்கலாம்? இயந்திர வாழ்வில் உள்ளங்கள் சேமிக்கும் பயனற்ற எண்ணங்கள் 1000. மனதில் குவிந்திருக்கும் அன்றாடங்களை செதுக்கி செப்பனிட்டு என் ரூஹின் அடைக்கலத்தை தூய்மையாக்க உள்ளத்தை உயிரோட்டமாக்குதல் முதன்மை தேவை. இபாதத்களில் ஈடுபடுகையில், அல்லாஹ்வை நினைவு கூர்கையில், ஏன் உண்கையில், பருகுகையில், கற்கையில், நடக்கையில் கூட மனதின் கட்டுப்பாடின்றி நிறையும் குவியமற்ற எண்ணங்களை ஒழுங்குபடுத்தி மனதை ஒருநிலைப்படுத்தல் அல்லது மனதின் நிறைவான இருப்பு மைண்ட்ஃபுல்னஸ் எனப்படுகிறது. முராக்கபா எனப்படும் மனதை அறியும் நிலையடைய எந்த ஒரு செயலை செய்கையிலும் மனதை முழுதாக அச்செயலில் உட்படுத்த வேண்டும். ஒரு பருக்கை சோறு உட்கொள்கையில் அது நெல்லாக, விதையாக, மழை வெயில் காற்று தாண்டி பல்லாயிரம் மைல்கள் தாண்டி என்னை வந்தடைந்த என் இரட்சகனின் ரிஸ்க் என்பதை நினைத்துக் கொள்வதால் அருட்கொடைகளுக்கு அதிகம் நன்றி செலுத்த முடிகிறது. நன்றி செலுத்துவதாலேயே அல்லாஹ்வை அதிகம் நெருங்க முடிகிறது. அல்லதீன ஆமனு வதத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ் அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ்வை நினைவு கூர்வதால் உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன. எந்த காரியத்திலும் அல்லாஹ்வை நெஞ்சில் இருத்திக் கொள்வதானது அல்லாஹ்வால் அல்லாஹ்விற்கு என்ற எண்ணத்தை உள்ளத்தில் விதைப்பதாகும். மனதை நிகழ்நிலையில் உயிரோட்டமாக பேணுவதானது இவ்வுலக வாழ்வை இலகுவாக்குவதோடு இஹ்சான் எனும் நிலையை எட்ட உதவி மீசானில் நன்மை தட்டை கனதியாக்கும். இதனை பயிலவும் வாழ்வை செம்மையாக்கவும் இந்த ரமலானை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். மைண்ட்ஃபுல்னஸ் எனும் உள்ளம் ஒருநிலைப்படுத்தலை வாழ்வில் பயிற்சி செய்யலாம். உள்ளங்களில் ஈமான்